ஒன்றறிவதுவே உற்றறிவதுவே இரண்டறிவதுவே அதனோடு நாவே மூன்றறிவதுவே அவற்றோடு மூக்கே நான்கறிவதுவே அவற்றோடு கண்ணே சுவையறிவு நுகர்வறிவு கண்ணறிவு செவியறிவு பகுத்தறிவு என சங்கரி, திருமதி வளர்மதி, ரன்யா, திருமதி சரிதா. எனது முதற்கண் வணக்கங்கள். நான் பேச போகும் தலைப்பு அறிவே அழகு. ஒன்றறிவதுவே உற்றறிவதுவே இரண்டறிவதுவே அதனோடு நாவே மூன்றறிவதுவே அவற்றோடு மூக்கே நான்கறிவதுவே அவற்றோடு கண்ணே சுவையறிவு நுகர்வறிவு கண்ணறிவு செவியறிவு பகுத்தறிவு என ஒன்றன் மேல் ஒன்றாக அறிவு நிலைகள் அடுக்கி வரப்பெற்று உலகில் உயிரினங்கள் வந்து பிறப்பெடுக்கின்றன என்கிறார் தொல்காப்பியர். இவற்றின் ஒட்டுமொத்த 6 அறிவையும் கொண்டு உலகில் கட்டியாட பிறந்தவனே மனிதன். மனிதன் படைத்த நாகரீக கருவிகளுள் ஆக சிறந்தது மொழி. மொழி இல்லையே நாகரீக வளர்ச்சியே இல்லை என்கிறார் டாக்டர் மு வரதராசனார். இதில் அறிவு வளர்ச்சியின் அடிப்படையாய் திகழ்வது மொழி அறிவே ஆகும். எழுத்து சொல் வாக்கியம் என்பவற்றை கொண்டு தன் மன உணர்வுகளை வெளிப்படுத்தி காட்ட மொழியை அமைத்தான் மனிதன். அத்தகைய மொழியை அடிப்படையாக கொண்டு பல்வேறு அறிவு கலைகள் உலகில் வளர்ச்சி பெற்று வளர்ந்து வந்தன. உள் மன உணர்வுகளை வெளிப்படுத்தி காட்ட பாட்டும் இசையும், சிறகடிக்கும் உணர்வுகளை வெளிப்படுத்தி காட்ட நாட்டியம் நடனம், கற்பனை கனவுகளை வெளிப்படுத்தி காட்ட ஓவியம் சித்திரம், கைத்திறன் நுட்பத்தை கலை வடிவில் காட்ட சிலையும் சிற்பமும் என மன உணர்வுகளை அறிவுத்திறன் கொண்டு அழகு கலைகளாக்கி காட்டினான் மனிதன். அக அறிவை அடிப்படையாக கொண்டு ஒழுக்கம், நீதி, நேர்மை, வாய்மை, நன்னடத்தை, நற்குணம், பண்பாடு, கலாச்சாரம் என்பவற்றால் மனித வாழ்வை வளம் கூட்டி செழிப்பாக்கினான் மனிதன். புற அறிவை அடிப்படையாக கொண்டு ஆட்சி, அதிகாரம், சட்டத்திட்டம், நிர்வாகம், கல்வி, வேலை வாய்ப்பு, பொருளாதாரம் என்பவற்றால் மனித வாழ்வை வளம் கூட்டி செழிப்பாக்கினான் மனிதன். அகரத்தை முதலாக கொண்டு எழுத்துக்கள் துவங்குவது போல ஆதி பகவனாகிய சூரியனில் இருந்து பூமி முதலான கோள்கள் தோன்றின என்பதை 2000 ஆண்டுகளுக்கு முன்பே வரையறுத்து கூறியுள்ளார் திருவள்ளுவர். கோள்கள் மற்றும் நட்சத்திரங்களின் இடப்பெயர்ச்சியை கொண்டு வானவியலை வரையறுத்து காட்டினார்கள் தமிழர்கள். ஓடும் மாற்று நீரில் கால்கள் மணலில் புதைவதை அடிப்படையாக கொண்டு காற்றாக ஓடும் வளமிக்க காவிரி நதியில் கருங்கற்களை கொண்டெடுத்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பு கரிகால சோழன் கட்டிய கல்லணை விளைநிலங்கள் பலவற்றை உருவாக்கி விவசாயிகள் வாழ்க்கையை செழிப்பூட்டி நாம் இன்றளவு உணல் வளர்க்க நமக்கு உணவளித்துக் கொண்டிருக்கிறது. அடிக்கல்லில் குழியிட்டு மேல் கல்லில் குமிழ் வைத்து குழிக்குள் பொருந்தும் குமிழ் எனும் தத்துவத்தை அடிப்படையாக கொண்டு எவ்வித பூசு வேலையும் செய்யாமல் ஆழமான அடித்தளமும் இல்லாமல் வானை அண்ணாந்து பார்த்து நிற்க ராசராச சோழன் கட்டிய தஞ்சை பெருவுடையார் கோயில் 1000 ஆண்டுகளுக்கும் மேலாக தமிழகத்தை அருள் செய்து காத்து வருகின்றது. பரிணாம வளர்ச்சியால் உயிரினங்கள் ஒன்றிலிருந்து மற்றொன்று தோற்றம் பெற்று வளர்ந்து வருகின்றன என்பதை தனது தியரி ஆஃப் எவாலுவேஷன் எனும் பரிணாம கோட்பாட்டின் வாயிலாக குரங்கிலிருந்து தோன்றியவனே மனிதன் என கூறி சார்லஸ் டார்வின் தனது அறிவாற்றலால் பல மூட நம்பிக்கைகளை தகர்த்தெறிந்தார். மரத்திலிருந்து விழுந்த ஆப்பிளால் அறிவூக்கம் பெற்ற சர் ஐசக் நியூட்டன் புவியீர்ப்பு விசையை துல்லியமாக வரையறுத்து கூறினார். 18ஆம் நூற்றாண்டுக்கு பிறகான தொழில் புரட்சியின் வாயிலாக பழைய நச்சு அறிவியல் கண்டுபிடிப்புகள் தோன்றி இன்றைய நவீன உலகை ஆட்சி செய்து வருகின்றன. ஒரு பொருளை ஆக்கவும் முடியாது, அழிக்கவும் முடியாது. ஒரு பொருளே மற்றொரு பொருளாக மாற்றமடைகின்றது என்பதை தனது ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் எனும் கோட்பாட்டின் வாயிலாக அறுதியிட்டு கூறினார் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன். நீராவியை கொண்டு வெப்ப ஆற்றலை இயக்க ஆற்றலாக மாற்றி காட்டி நீராவி இயந்திரத்தை உருவாக்கி காட்டினார் ஜேம்ஸ் வாட். மீன் விளக்கு, கேமரா, பேட்டரி உட்பட மொத்தம் 2332 வகையான பொருட்களை கண்டுபிடித்து காப்புரிமையும் பெற்று அறிவியல் கண்டுபிடிப்புகளின் அசைக்க முடியாத ஆணிவேராய் திகழ்ந்து காட்டினார் தாமஸ் ஆல்வா எடிசன். பறவைகளை போல வானில் வட்டமிட்டு பறக்க செயற்கை இறக்கைகளை கொண்டு விமானத்தை உருவாக்கி காட்டினார்கள் ரைட் சகோதரர்கள். மீன் அலைகளை கொண்டு ஓல அலைகளை உருவாக்கி
தொலைபேசியை உருவாக்கி காட்டினார் அலெக்சாண்டர் கிரஹாம் பெல். அணுவை பிளந்த அட்டாமிக் ஃபிஷன் எனவும் அணுக்கருவை இணைத்த அட்டாமிக் ஃபியூஷன் எனவும் பல மடங்கு ஆற்றலை உற்பத்தி செய்யும் அற்புதத்தை நிகழ்த்தி காட்டி வருகின்றார்கள் அறிவியல் அறிஞர்கள். இயந்திரவியல், கட்டட இயல், மின்னியல், மின்னணுவியல், அணுவியல், மருத்துவ இயல், வேளாண் விஞ்ஞானம் என்ற இன்றைய நவீன உலகில் அனைத்து துறைகளிலும் அறிவியலே ஆட்சி செய்து வருகிறது. கற்பவனின் தாயாக திகழும் அறிவியலே கற்பனைக்கும் தாயாக திகழ்ந்து பல எண்ணற்ற அற்புதங்களை நிகழ்த்துகிறது. அறிவியலே பல மூட நம்பிக்கைகளை அடித்து விரட்டியது. அறிவியலே நாடு, இனம், மதம், மொழி கடந்து மனிதர்களை நேசிக்க வைத்தது. அறிவியலே அறிவு சுடரால் சூரியனை அளந்து பார்த்தது. அறிவியலே சந்திரனை ஆள் அனுப்பி ஆற தழுவியது. அறிவியலே நோய் நொடி எல்லாம் தீர்த்த ஆரோக்கியம் தந்தது. அறிவியலே பேய் பூத பிசாசுக்கெல்லாம் பேயோட்டியது. திருடனும் அறிவை பயன்படுத்தியே திருடுகிறான், அவனை பிடிப்பவனும் அறிவை பயன்படுத்தியே அவனை பிடிக்கிறான். கொள்ளை அடிப்பவன், லஞ்சம் வாங்குபவன், ஊழல் செய்பவன், ஊரை ஏமாற்றுபவன் என அனைத்து அயோக்கியர்களும் அறிவை பயன்படுத்த அவர்களிடமிருந்து தப்பிக்க நினைப்பவர்களும் அறிவை பயன்படுத்தியே தப்பி பெறுகிறார்கள். எனில் நற்செயல், தீச்செயல் என அனைத்து செயல்களுக்கும் அறிவே அடிப்படையாக அமைந்து திகழ்கிறது. அறிவாளியே உலகை ஆட்டி படைக்கிறான், அறிவாளியே உலகை வளைகுலுங்க குண்டலங்கள் முந்தவர் முகமொழில மேகலையும் முன் பைய வந்த தமிழ் அணங்கே வாழி தமிழ் தாய் வாழ்க. நன்றி, வணக்கம். இங்க பாருங்க.